ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து கசூரி மேத்தி இது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். யூஸ்வலாக நம்ம சவுத் இந்தியன் சமையலில் கசூரி மேத்தி நம்ம யூஸ் பண்ணுறதில்ல அவ்வளவா. பட் நார்த் இந்தியன் இதில் இந்த ரொட்டிக்கு சைட் டிஷ் பண்ணுறதா இருக்கட்டும், பன்னீர் ப்ரிப்பரேஷன்ஸ், புலாவ், இது எல்லாத்தையுமே கசூரி மேத்தி வரும். கசூரி மேத்தி இஸ் நத்திங் பட் அவர் மெந்தியக்கீரை. நம்ம மெந்தியக்கீரை வச்சு குழம்பு தான் பண்ணுறோம், இல்லை சில ஃப்ரை வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம போட்டுக்கிறோம். இந்த கசூரி மேத்தியை நம்ம ஒரு வருஷத்துக்கு நம்ம பண்ணி வச்சுக்கலாம். பண்ணுறது ஒன்றும் இது கிடையாது, ரொம்ப டிஃபிகல்ட்டெல்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸி தான். வாங்கணும், அதை நல்லா ஆஞ்சுட்டு நம்ம அதை நல்லா வாஷ் பண்ணி அதுக்கப்புறமா நிழல் உணர்த்தணும். இதை வெயிலில் வைக்கவே கூடாது, வெயிலில் வச்சா வீணாப்படும். ஸோ இது எப்படி பண்ணுறது, இந்த கசூரி மேத்தியை நம்ம எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து கசூரி மேத்தி வீட்டில் எப்படி பண்ணுறது, அதுக்காக நான் இங்கே 2 கட்டு வெந்தயக்கீரை வாங்கிட்டு வந்திருக்கேன். இதில் மண் நிறையா இருக்கும். இதில் இந்த தண்டெல்லாம் முதல்ல அப்படியே வெட்டி எடுத்துட்டு இதை நல்லா வாஷ் பண்ணணும். அப்புறம் இது வெறும் இலை மாத்திரம் நம்ம ஆஞ்சு எடுத்துக்கணும். இது கிளையெல்லாம் போடக்கூடாது, அப்புறம் ரொம்ப கசப்பாயிடும். நான் இதை ஆஞ்சு விட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இதை வெறும் இலையாக எடுத்துடணும். இந்த தண்டெல்லாம் நம்ம போட்டுடணும், அது வேண்டாம் நம்மளுக்கு. அவருக்கு இந்த மாதிரி நம்ம பண்ணி வச்சுட்டோன்னே ஒரு வருஷத்துக்கு நமக்கு வரும் கசூரி மேத்தி. வெளியில் காசு கொடுத்து வாங்க வேண்டாம். அஃப்கோர்ஸ் இங்கேயும் நம்ம கீரைக்கு நம்ம கொடுத்து தான் இருக்காரு, ஃப்ரீயாக தரல. பட் ஸ்டில் கடையிலேருந்து வாங்குறது விலை ஜாஸ்தி தான். நல்லா 2-3 தடவை அலம்பணும். ஏன்னா மண் கீழே போய் செட்டில் ஆகிருக்கும். காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. பாருங்கள் எவ்வளோ மண் கீழே அப்படியே செட்டில் ஆகிருக்குன்னு. இதை நல்லா 4-5 வருஷம் வாஷ் பண்ணினதுக்கப்புறமா இந்த மாதிரி வேஷ்டியோ இல்லை உங்கள்கிட்ட காட்டன் சாரி என்ன இருக்கோ அதில் போட்டுடணும். நிழல் உணத்தலாக தான் இதை உணர்த்தணும். இது வெயிலில் படவே கூடாது, வெயிலில் போடக்கூடாது. நம்மளுக்கு இப்போ உடனே வேணும், எமர்ஜென்சி அப்படிங்கும்பொழுது அவன் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா அதில் கூட ஒரு 10 மினிட்ஸ்க்கு வச்சுக்கலாம். அப்படியே நல்ல மொறுன்னு ஆகிடும். பட் எனக்கு அவனில் வைக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை. இந்த மாதிரி நேச்சுரல் இதில் அப்படியே காயட்டும் அப்படின்னு வச்சுருக்கேன். ஃபேனை போட்டு வச்சுட்டோம்னா காஞ்சி போடும். நாளைக்கு இது ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், இது நல்லா காஞ்சி போச்சு. இதை எடுத்துடலாம். இப்போ இது நல்லா காஞ்சி போயிடுத்து. இருந்தாலும் இதை 1 நிமிஷத்துக்கும் குறைவா, அதாவது ஒரு 20-25 செகண்ட்ஸ்க்கு இதை ஒரு வருஷம் இப்படி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சோன்னா இன்னும் லாங் லாஸ்டிங், இதோட ஷெல்ஃப் லைஃப் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். இதை ரொம்ப சிம்மில் வச்சுட்டு தான் இதை ரோஸ்ட் பண்ணணும். இப்போ பாருங்கள், இது வறுபட்ட உடனே இன்னும் கொஞ்சம் டார்க் கலராக அவ்வளோ அழகாக பச்சை பசேல்னு ஆகிடுது. இது அப்படியே வச்சுக்கணும்லாம் ஒரு பாட்டில் நல்ல மொறுன்னு ஆகிடுது. இது பாருங்கள், நல்ல மொறுன்னு ஆகிடுது. இதில் சவுண்டு பாருங்கள், அந்த மாதிரி. ஸோ இதோ நல்லா அதை பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. நம்ம வீட்லேயே செய்கிறோங்கிறது நம்மளுக்கு ஒரு தனி சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் மகிழ்ச்சியை கொடுக்குறது இல்லையா? ஸோ இந்த கசூரி மேத்தி நீங்கள் நம்ம வீட்டில் செஞ்சு பாருங்க. நம்மள நிறைய பேர் கஸ்தூரி அப்படின்னு சொல்கிறாங்க. கஸ்தூரி இல்லை, கசூரி மேத்தி. இதை வீட்டில் செய்யலாம். ரொம்ப சுலபத்தில் செஞ்சுடலாம். ஒன்றும் வேலையே கிடையாது. இதில் எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. ஓகே, பாய்.